ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தள்ளுவண்டி ஸ்டைலில் தண்ணி தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பழுத்த மிளகாயை சேர்த்துக்கிறேன். இதோட 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட 4 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலை 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தக்காளியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடுறேன். தக்காளி நல்லா வெந்ததும் இதோட 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு சட்னி கொதித்ததும் இதோட 1 கரண்டி அளவு புளிக்காத இட்லி மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததும் இதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான தள்ளுவண்டி ஸ்டைலில் தண்ணி தக்காளி சட்னி ரெடி. இது சுட சுட இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.